இந்த வீடியோவில் ஸ்ட்ரெய்ட் ஆஃப் ஹோர்மோஸ், ஈரான் அருகில் இருக்கக்கூடிய கல்ஃப் கண்ட்ரிஸ்க்கு அருகில் இருக்கக்கூடிய பர்ஷியன் கல்ஃப்ல இருக்கக்கூடிய ஹோர்மூஸ் நீரிணையை பற்றி சில ஆபத்தான விஷயங்களை உங்க கூட ஷேர் பண்ணுறேன். இந்த மாதிரி பல வீடியோக்கள், ஒரு 5-6 வீடியோக்களுக்கு மேலே உலக நடப்புகள் எல்லாத்த பற்றியும் ஏற்கனவே ஒரு மாதிரி தயார் பண்ணி வச்சுருந்தேன். ஆனால் தமிழ்நாடு மற்றும் அசாம், வெஸ்ட் பெங்கால், கேரளா, பாண்டிச்சேரி இந்த எலெக்ஷன் செய்திகள்னால இது எல்லாமே கொஞ்சம் நிறுத்தி வைக்கப்பட்டு தாமதப்படுத்தப்பட்டு விட்டது. எனக்காக தயவு செஞ்சு இந்த வீடியோலாம் பாருங்க, முழுமையாக பார்த்து உங்கள் கருத்துக்களை பதிவிடுவோம். தவிர தமிழ்நாட்டு அரசியல்ல வேகமாக காட்சிகள் மாறிக்கொண்டிருக்கு. அதை பற்றின இன்னும் சில தகவல்களையும் நான் அடுத்த சில வீடியோக்களில் உங்க கூட ஷேர் பண்ணேன். அதில் என்னுடைய ஆதங்கத்தையும் வெளியிட போகிறேன், அதையும் இப்பயே சொல்லிட்டேன். இந்த வீடியோவில் குறிப்பாக என்னென்னா, இந்த ஹோர்மூஸ் நீரிணை அது மிக மிக முக்கியமான ஒரு நீரிணை. ஏன்னா உலகத்தில் கச்சா எண்ணெய் போன்ற பல வர்த்தகங்களுக்கு 20% அந்த நீரிணை வழியாகத்தான் நடக்கிறதுங்கிறத பார்த்தோம். எந்த அளவுக்கு மிக மிக முக்கியமானதாக இருக்கோ அந்த நீரிணை, கடந்த ஜனவரியிலிருந்து பிப்ரவரி 28 தாக்குதல் ஆரம்பித்தது அமெரிக்காவும் இஸ்ரேலும் ஈரான் மேலே. அதிலிருந்து தொடர்ந்து நடந்துக்கிட்டே இருக்கு. இன்றைக்கும் சில பேர் என்கிட்ட கேட்குறாங்க, சார் நிஜமாவே 8 மாதம் 10 மாதம் இப்போ போகிற போக பார்த்தா இன்னும் அதிகமாகும் போல இருக்கு, இது அந்த இடத்துல மட்டும் ரெஸ்ட்ரிக்ட் ஆகாமல் இன்னும் பல இடங்களுக்கு பரவுங்கிற மாதிரி தகவல்கள்லாம் நான் படிச்சுக்கிட்டு இருக்கேன். ஜேன்ஸ் டிஃபென்ஸ் சிஸ்டத்தை பற்றி ஒரு மேகசின் இருக்குது. ரொம்ப காஸ்ட்லி சப்ஸ்கிரிப்ஷன், பட் இருந்தாலும் சில தரம் அதை சப்ஸ்கிரைப் பண்ணி வாங்கி படிச்சுக்கிட்டு தான் இருக்கேன். பல தகவல்கள் இருக்கு அதுல. சரி, அடுத்ததா என்ன பார்க்க போறோம்னா, எந்த அளவுக்கு மிக மிக முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு நீரிணை இந்த ஹோர்மூஸ் ஸ்ட்ரெய்ட் இருந்துச்சோ, இப்ப அதை விட பன்மடங்கு ஆபத்தான நீரிணையா மாறிடுச்சு. பயங்கரமா இருக்கு, அச்சுறுத்தல் மிக அதிகம், அளவிட முடியாத அளவுக்கான ஆபத்துக்கள் நிறைந்த ஒரு கடல் வழித்தடமாக இந்த ஸ்ட்ரெய்ட் ஆஃப் ஹோர்மூஸ் இன்னைக்கு நிலவிக்கிட்டு இருக்கு. இதுக்கு காரணம் இந்த போர். அதை யார் ஆரம்பிச்சாங்க, யார் மேல தப்பு, அதை நம்ம யார் பக்கமும் சைடு எடுத்து சொல்ல முடியாது. ஈரான் மேல சில குற்றச்சாட்டுகள் இருக்கு, அமெரிக்கா மற்றும் இஸ்ரேல் மேல சில குற்றச்சாட்டுகள் இருக்கு. என்னை பொறுத்த வரைக்கும் நான் திருப்பி சொல்லிக்கிட்டே இருக்கேன். பல வீடியோல சொன்னதுதான், அமெரிக்கா தான் இந்த உலகத்தின் பயங்கரவாத நாடு, அதிபயங்கரமான நாடு. அவங்க தான் இந்த உலகத்துல எல்லா விதமான போரையும் ஆரம்பிக்கிறாங்க, அடுத்த நாட்டை அழிக்கிறாங்க. அது என்னுடைய அசைக்க முடியாத நம்பிக்கை. இப்ப இந்த நீரிணையில என்ன முக்கியமான செய்தி இந்த வீடியோல உங்க கூட ஷேர் பண்ண போறேன்னா, அந்த கடல் வழித்தடம் ஃபுல்லும் பெரும் பகுதிகளில் ஈரான் நீரில் அமைக்கக்கூடிய விதைக்கப்பட்ட கன்னி வெடிகளை தாறுமாறா வச்சிருக்காங்க. கிட்டத்தட்ட 4000க்கும் அதிகமான நீர் கன்னி வெடிகளை அங்க பிளான்ட் பண்ணி வச்சிருக்காங்க, புதைச்சி வச்சிருக்காங்க. இந்த பத்தி தான் நான் இந்த வீடியோல உங்க கூட ஷேர் பண்ண போறேன். அமெரிக்கா வெறும் வாய்ச்சவடால் தான், சந்தேகம் கிடையாது. அமெரிக்காவினுடைய கடற்படை இன்றைக்கு உலகத்திலே மிகப்பெரிய கடற்படை, மிக வலுவான கடற்படை, உறுதியான கடற்படை, அதெல்லாமே இருக்கு. ஆனா எப்பேற்பட்ட கடற்படையா இருந்தாலும் உயிர் சேதத்தையும் பொருள் சேதத்தையும் காப்பாற்றணுங்கிற ஒரு செல்ஃபிஷ் ஆட்டிடியூட் இருக்கத்தானே இருக்கும். அதனால இவங்க வெறும் வாய்ச்சவளோட தோ போயிட்டேன், ஹோர்மூஸ் ஸ்ட்ரெய்ட்டை கையடகப்படுத்திட்டேன், ஈரான் அழிச்சிட்டான்லாம் சொல்லிக்கிறதுலாம் வெளியில பப்ளிசிட்டி ஸ்டண்ட் தான். விளம்பரத்துக்கும், அதாவது ப்ராபகண்டா பண்றாங்களே மார்க்கெட்டிங், அதுக்கும் உலகத்துல மயங்காத ஆளே கிடையாது. தமிழ்நாடு சிறந்த உதாரணம். விளம்பரத்துல மயங்கி, ப்ராபகண்டால மயங்கி இருக்கிறதுல. சரி, அது ஒரு பக்கம். இப்ப இந்த இவ்வளவு சொல்றவங்க அமெரிக்கா அது பக்கத்துலயே போக முடியல. எதனால அப்படின்னா இந்த மைன்ஸ், அதுதான் முக்கியமான காரணம். இதுல நான் படிச்சு தெரிஞ்சுக்கிட்டபடி 3 விதமான மைன்ஸ் இருக்கு. ஒண்ணு என்ன அப்படின்னா கான்டாக்ட் மைன்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த கான்டாக்ட் மைன் தான், இது ரொம்ப சிம்பிள். இது நிலத்துல கூட இந்த கன்னி வெடிகள் புதைக்கப்படும். யாராவது ஒரு வீரரோ இல்ல ஒரு டேங்கோ இல்ல ஒரு வெஹிக்கிளோ அது மேல போகும்போது அந்த இதுல பட்டுடுச்சுன்னா, நீங்க அதை எடுத்தீங்கன்னா, காலை எடுத்தாலோ அந்த வெஹிக்கிள் நகர்ந்தாலோ பட்டணம் வெடிக்கும். அது ஆக்டிவேட் ஆகி அது பயங்கரமா வெடிக்கும். அந்த கன்னி வெடிகள் மிக மிக ஆபத்தானது. பல உயிர் சேதங்கள்லாம் இருக்கு. ஆக்சுவலா ஒரு ஜெனீவா கன்வென்ஷன் ஒன்று படி இந்த கன்னி வெடிகளை யூஸ் பண்ணக்கூடாது அப்படிங்கிற மாதிரி எல்லாம். ஏன்னா சில பேர் கால் கைக்கெல்லாம் இழந்து ஒரு மாதிரி அங்கஹீனம் ஆயிடுறாங்க மாதிரி. அதனால அதை சில ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ்லாம் இருக்கு. ஆனா யாரும் அதை மதிக்கிறது கிடையாது. யுனைடெட் நேஷன் ஆர்கனைசேஷனே யாரும் மதிக்கிறது கிடையாது, செக்யூரிட்டி கவுன்சிலையும் யாரும் மதிக்கிறது கிடையாது. அது மாதிரி போயிட்டு இருக்கு. சரி, இப்போ இது மாதிரி முதல்ல கான்டாக்ட் மைன்ஸ். இது என்னன்னா, சாதாரணமா ஏதாவது ஒரு கப்பலோ இல்ல ஒரு போட்டோ ஏதோ ஒண்ணு அதை தட்டும் போது, ஜஸ்ட் அப்படி தொடும் போதோ இல்ல அது மேல உராசும் போதோ, அங்கிருந்து நகரும் போது அது தானாகவே ஆட்டோமேட்டிக்கா அப்படியே வெடித்து சிதறி மிகப்பெரிய சேதத்தை உண்டு செய்யும் அப்படிங்கிறது தான். இது
அந்த கடல்ல நீருக்கு அடியில் இருக்கக்கூடியது. அது போகும்போது கப்பல்கள் அது மேலே மோதும் போதோ இல்லை போட்கள் மோதும் போதோ அது வெடிச்சு சிதறும். இது கான்டாக்ட். இது ரொம்ப சிம்பிள். இதுக்கு அடுத்ததாக இன்னும் 2 டைப் வச்சிருக்காங்க. அதில் வந்து இன்னொன்று என்ன அப்படின்னா பாட்டம் மைன்ஸ் அப்படின்னு சொல்றாங்க. பாட்டம் மைன்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கடல் தரை மட்டம் இருக்கு இல்லையா, அதாவது சீ பெட் அப்படின்னு சொல்றாங்கல்ல, அதுல வந்து புதைத்து வைக்கப்பட்டுள்ள கன்னி வெடிகள் இது. இந்த கன்னி வெடிகள் வந்து ஒரு எலக்ட்ரானிக் சாதனங்கள்லாம் அதுல பொருத்தப்பட்டிருக்கு, வெடிப்பொருளை தவிர. அதுல வந்து அந்த எலக்ட்ரானிக் சாதனங்கள் மூலமாக நீங்க வந்து அதுல ப்ரோக்ராம் பண்ண முடியும், அதாவது கட்டளை இட முடியும். இப்ப வந்து என்ன அப்படின்னா ஒரு கப்பலோ இல்ல ஒரு போட்டோ ஒரு எதிரிகளினுடையது அந்த இடத்துல வரும்போது அவங்கள வந்து ரேடார் மூலமா அதை கண்டுபிடிப்பாங்க ஒண்ணு. இல்லைன்னா இன்னொரு மிக மிக அருமையான உத்தி என்னன்னா இந்த கன்னி வெடி உள்ளேயே, அதாவது இந்த சீ பெட், அதாவது பாட்டம் மைன்ஸ் சொன்னேன் இல்லைங்களா, அதுலயே சில உபகரணங்கள் சாதனங்கள்லாம் இருக்கு. அது என்ன செய்யும்னா எந்த கப்பலோ போட்டோ அந்த என்ஜின் மூலமாகத்தான் இயக்கப்படும். டீசல் என்ஜினோ இல்ல நியூக்ளியர் பவர்டோ ஏதோ ஒன்று, எலக்ட்ரிக் பவர்னாலும் உடனே உங்களுக்கு டீசலை யூஸ் பண்ணி ஜெனரேட்டர் வந்து அதான் சார் மோஸ்ட்லி டீசல் இன்ஜின். அந்த மாதிரி டீசல் இன்ஜின்ல இயங்கக்கூடிய கப்பல்கள் அல்லது படகுகள் வந்து என்ன பண்ணணும்னா என்ஜினுடைய சூடு இருக்கு இல்லைங்களா, அது தண்ணீருக்கு வரும், கண்டிப்பா வரும். அதை தான் வந்து என்ன சொல்லுவாங்கன்னா இன்ஜின் ஃபுட் பிரிண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த வெப்பத்தை வந்து இந்த மாதிரி சாதனங்கள் அதை அப்படியே ட்ராக் பண்ணிட்டு அதுக்கப்புறம் கொஞ்ச நேரம் நீங்க சொல்லலாம் உடனே சார் கப்பல் நகர்ந்து போய்கிட்டே இருக்குமே அது எப்படி ஒரே இடத்துல இருக்கும் அப்படின்னு. அந்த மாதிரி கிடையாது. அது வந்து அந்த பாத்தை வந்து அந்த அதாவது தெர்மல் டிடெக்ஷன் அப்படின்னு சொல்லுவோம். இந்த ஆக்சுவலி இன்ஃப்ராரெட் ரேஸ் வந்து இதுதான் டிடெக்டர்ஸ்னு இருக்கு. அது வான்வெளியிலையும் இருக்கு, ஏரோப்ளேனுக்கும் இருக்கு. இப்போ அதே மாதிரி கடல்லையும் அந்த மாதிரி பண்ணுவாங்க. அதனுடைய வெப்பநிலைகளை வந்து அதை அப்படியே ட்ராக் பண்ணிக்கிட்டே போகும். ஒரு 2 கிலோமீட்டர் 1 கிலோமீட்டர் ட்ராக் பண்ணி போன உடனே இவங்க ப்ரோக்ராம் பண்ணி அதை ப்ரெஸ் பண்ணாங்கன்னா அந்த ட்ராக்கை கண்டுபிடிச்சு அதை ஃபாலோ பண்ணி, அதுதான் கைடட் மிசைல் சொல்றோம்ல, அந்த மாதிரி இதுவும் என்ன பண்ணணும்னா அதை அப்படியே ஃபாலோ பண்ணி போய் அந்த குறிப்பிட்ட டார்கெட் அட்டாக் பண்ண உடனே வெடிச்சு சிதறும் அந்த மாதிரி. ஸோ இது வந்து பாட்டம் மைன்ஸ் அப்படிங்கிறதுல இதுல பல அட்வான்டேஜ் இருக்கு, டிஸ்அட்வான்டேஜ். இப்போ இதுல வந்து என்ன பண்ணுவாங்கன்னா இதுல ஒரு முக்கியமான அட்வான்டேஜ் ஈரானை பொறுத்த வரைக்கும் எப்படி இருக்கு அப்படின்னா அவங்களுடைய பேட்ரோல் போட்டு அதெல்லாம் வரும்போது அவங்க ப்ரோக்ராமை நிறுத்தி வச்சிருவாங்க. அதுக்கு எந்த விதமான கட்டளையும் கொடுக்க மாட்டாங்க, அது வெடிக்காது. அதே எதிரிகளினுடைய இது வரும்போது அது வெடிச்சு சிதறும், அதற்கான ஏற்பாடு அதுல இருக்கும். இதுதான் முக்கியமான செய்தி. மூன்றாவதா ஒண்ணு இருக்கு, அது வந்து ராக்கெட் மைன்ஸ் அப்படின்னு சொல்றாங்க. இதை வந்து ஒரு கிட்டத்தட்ட 200ல இருந்து 300 அடி கீழே வந்து வைக்கப்பட்டிருக்கும், அப்படியே ஃப்ளோட்டிங் ஸ்டேஜ்ல இருக்கும். இதுலயும் சில ப்ரோக்ராம்லாம் செய்ய முடியும். இந்த ராக்கெட் மைன்ஸ்ல என்னன்னா மைனுடைய பேஸ் இருக்கும், அதுக்கு மேல வந்து ஒரு ராக்கெட் மாதிரி வச்சிருப்பாங்க, ஒரு சின்ன ட்ரோன் நம்ம மிசைல்ஸ் இதெல்லாம் இருக்குங்க, அந்த மாதிரி ஒரு ராக்கெட் வந்து அதுல பொருத்தப்பட்டிருக்கும். அந்த ராக்கெட்டுக்குள்ள வெடிபொருட்கள் இருக்கும். ஸோ இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா யாருக்குமே தெரியாது, அதை கிராஸ் பண்ணி போகும்போதோ பலவிதமான டிடெக்ஷன் எக்யூப்மெண்ட்ஸ்லாம் இருக்கு. கப்பல் போகிறதோ, போர்க்கப்பலோ சாதாரண கப்பலோ. இதுல என்ன பெரிய பிரச்சனை அப்படின்னா போர்க்கப்பல்கள் கடற்படையினுடைய கப்பல்கள் மட்டும் இல்லாம இந்த மிகப்பெரிய ஆபத்துக்கு உள்ளாகக்கூடியது மர்ச்சன்ட் நேவி கப்பல்களும் தான். அதுதான் பெரிய பிரச்சனை. அதுக்கு தான் இவங்க என்ன சொல்றாங்கன்னா நாங்க எங்ககிட்ட நீங்க பர்மிஷன் கேளுங்க, நாங்க அதுக்கு தகுந்த மாதிரி உங்களை சரி பார்த்து விட்டு எல்லாத்தையும் வெரிஃபிகேஷன்லாம் செஞ்சுட்டு நீங்க போகலாம்னா நாங்க அனுமதி கொடுப்போம். அதோட இல்லாம உங்களுக்கு நாங்க சரியான பாதுகாப்பான வழித்தடத்தையும் நாங்க காமிப்போம்னு ஈரான் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அது சில பேர் வந்து அந்த டிரான்ஸ்பாண்டர்னு சொல்றதை வந்து ஆஃப் பண்ணிடுவாங்க கண்டுபிடிக்க முடியாதபடி. சில பேர் வந்து ஆன் பண்ணிட்டு இப்ப இந்தியாவுக்கு வர வேண்டிய கப்பல்கள் எல்லாமே வந்து ஆன் பண்ணி ஈரான் கிட்ட சொல்லிட்டா அவங்க சேஃப் பேசேஜ் காமிச்சு கொடுத்துறாங்க. அதுக்கப்புறம் இந்திய கடற்படை வந்து அதுக்கு பக்கத்துல துணையா நின்று பாதுகாப்பா இருந்து கப்பல்களை எண்ணெய் கப்பல்களையோ இல்ல கேஸ் எல்லாத்தையும் ஒழுங்கா அமைதியா கொண்டு வந்து சேர்த்துடுறாங்கிறதா முக்கியமான செய்தி. சரி, இந்த மாதிரி இந்த ராக்கெட்ல என்ன பண்ணுவாங்கன்னா இவங்க டிடெக்ட் பண்ணுவாங்க, உடனே ப்ரோக்ராமபிள் இதன் மூலமாக அந்த பட்டனை ப்ரெஸ் பண்ணி கமாண்ட் கொடுத்தீங்கன்னாக்கா அந்த ராக்கெட் வந்து சீறி பாஞ்சு வெளியில வரும். வந்து வழக்கம் போல மற்ற கன்வென்ஷனல் ராக்கெட் போல அந்த எதிரி கப்பல்களையோ டார்கெட்லயோ அடித்து ஒழித்து அது சேதமடையும் அப்படிங்கிறதான். ஸோ இந்த 3 விதமான மைன்ஸ்களை அள்ளி தெளிச்சிருக்காங்க ஈரான். இதுல ஐஆர்ஜிசி, அதாவது இஸ்லாமிக் ரெவல்யூஷனரி கார்ட் கோர், அவங்க வந்து ரொம்ப உறுதியாகவும் அதே சமயம் நம்பிக்கையோடனும் எந்த விதமான எதிரி கப்பலும் இந்த ஸ்ட்ரெயிட் ஹார்மோஸ் பக்கம் வராத அளவுக்கு வச்சிருக்காங்க.
ஆனா அமெரிக்கா திரும்ப திரும்ப சவால் விட்டுக்கிட்டே இருக்கு. நாங்க இதை செஞ்சுட்டோம், அதை செஞ்சுட்டோம், ஹோர்மோஸ் ஸ்ட்ரெயிட் ஏதோ 48 ஹவர்ஸ்ல பிடிச்சிருவோம், 24 ஹவர்ஸ்ல பிடிச்சிருவோம், எங்களோட மரீன்ஸ் வந்து 5000 பேரை இறக்கி விட்டுட்டோம் கார்க் ஐலண்ட்ல, இதெல்லாம் நிறைய சொல்லிக்கிட்டு இருக்காங்க. எதுவும் நடக்கலைங்கிறது இன்னி வரைக்கும் எந்த விதமான உறுதியான செய்தி அமெரிக்காவால கார்க் ஐலண்ட் கைப்பற்றப்பட்டது என்றோ, ஈரான் மிகப்பெரிய தாக்குதலுக்குள்ளானோ, அமெரிக்கா வெற்றி பெற்று விட்டது என்றோ என்பதற்கான எந்த விதமான உறுதியான தகவலும் இது வரைக்கும் வரல. அப்படி இருந்தா எதுக்கு மீண்டும் மீண்டும் ஈரான் மேல தாக்குதல் நடத்துறாங்கிற கேள்வி வந்துகிட்டே இருக்கும். அப்ப வந்து ஒரு கேள்வி என்ன வரலாம்னா, இல்ல அவங்க கிட்ட அணு ஆயுதங்கள் இருக்கு, அதை நாங்க எப்படியும் அழித்து ஒழிப்போம், இல்லைன்னா அதை எடுத்துட்டுவோம், அதுக்காகத்தான் திருப்பி திருப்பி போர் நடத்துறோம்னா, இவங்களே தான் சொன்னாங்க அணு ஆயுதங்கள் எல்லாமே நாங்க அழிச்சு ஒழிச்சிட்டோம், 75% ஒழிஞ்சு போச்சு, அவங்களால இனிமே அணு ஆயுதமே செய்ய முடியாது ஈரான்னால அப்படிங்கிறத அமெரிக்கா சொல்லியிருக்கு. ஆக மொத்தம் இந்த போர் எதுக்காக நடந்துகிட்டே இருக்குன்னா, இது எக்ஸ்டெண்ட் ஆகிக்கிட்டே தான் இருக்கும். எதனால அப்படின்னா, பலவிதமான காரணங்கள் நான் சொன்னேன் உங்ககிட்ட. இந்த மைன்ஸ் வந்து ஒரு மிக மிக முக்கியமான காரணம். இதுக்கு முன்னாடி வீடியோல நான் சொன்னேன், இந்த பெட்டிங் மார்க்கெட்ல ட்ரம்ப்பும் அவருடைய குடும்பத்தாரும் அவருக்கு மிக மிக நெருக்கமானவர் கண்ணா பின்னான்னு பெட்டிங் செஞ்சு ஏகப்பட்ட பணம் சம்பாதிக்கிறாங்கிறத நான் உங்க கூட ஷேர் பண்ணியிருந்தேன். அது ஒரு முக்கியமான காரணம். இப்ப இந்த மைன்ஸ் எல்லாம் கிளியர் பண்ண முடியல அப்படின்னா, எப்படி நீங்க போய் அட்டாக் பண்ணி அந்த இடத்தை எப்படி பிடிக்க முடியும்? கடைசியில என்னதான் இருந்தாலும் நீங்க வந்து வான்வழி தாக்குதல், கடல் வழி தாக்குதல் நடத்துங்க, என்னதான் இருந்தாலும் இறுதிக்கட்ட போர் அப்படின்னு வரும்போது தரை வழியாக அந்த ராணுவ வீரர்கள் உள்ள நுழைஞ்சு எல்லாத்தையும் பிடிச்சாதான் அது வெற்றி. அந்த இடத்தை ஆக்கிரமிப்பு செய்தாதான் அது வெற்றின்னு எடுத்துக்கொள்ளப்படும். இப்ப இதற்கான உத்தியில என்ன பண்ணாங்க அப்படின்னா, இந்த மைன்ஸ் எல்லாத்தையும் நாங்க கிளியர் பண்ணிடுவோம். அதைத்தான் வந்து ட்ரம்ப் திருப்பி திருப்பி அமெரிக்க பத்திரிகைகள்லயும் தன்னுடைய ட்ரூத் சோஷியல்லையும் அமெரிக்கன் பாலிட்டிஷியன்ஸ் கிட்டையும் அவங்களுடைய செனட், காங்கிரஸ் எல்லாத்துலயும் அவர் என்ன சொல்றாருன்னா, செயின்ட் ஹோர்மோஸை திறந்து விடத்துக்கு நான் ரெடி அப்படின்னு சொல்லிருக்கேன். ஏன் ஏற்கனவே திறந்து தானே இருந்தது, நீ தானே மூடினா இப்ப திருப்பி நீ திறக்கணும், அதுக்கு தனியா பட்ஜெட் ஒதுக்குங்க, $25 பில்லியன் கொடுங்கன்னு கேக்குறீங்களே அப்படிங்கிற மாதிரி அவங்க எல்லாம் நிறைய பேர் மீம்ஸ் போட்டிருக்காங்க, கண்டனம் தெரிவிச்சிருக்காங்க. இது ஆக மொத்தம் இவர் என்ன, ஸ்ட்ரெயிட் ஹோர்மோஸை ஃப்ரீயா திறந்து விடுறதுக்கு, ஈஸியா வர்த்தகம் நடப்பதற்கு மைன்ஸ் எல்லாம் அகற்றினா தான் இல்லை. இதுல என்ன பண்ணிருக்காங்கன்னா, அமெரிக்கா கிட்ட நம்ம உடனே கேட்கலாம், சார் அவங்க கிட்ட வந்து அதற்கான தொழில்நுட்பம், எக்யூப்மெண்ட்ஸ் சொல்லக்கூடிய கருவிகள், சாதனங்கள் எதுவுமே கிடையாதா? எல்லாம் இருக்கு. அவங்க கிட்ட வந்து என்ன சொல்லுவாங்கன்னா, நார்மலா மைன் ஸ்வீப்பர் அப்படின்னு சொல்லுவாங்க, டீஆக்டிவேஷன் எக்யூப்மெண்ட்ஸ்னு சொல்லுவாங்க. அதாவது மைன் வந்து ஒரு வழியா அகற்றிடுறது, அந்த இடத்துல ஸ்வீப்பிங், இந்த குப்பாடுற மாதிரி தள்ளுற மாதிரி. இன்னொன்று வந்து டீஆக்டிவேஷன், தன்னுடைய தொழில்நுட்பத்தை வச்சு அதை வெடிக்க விடாம செய்யறது. இது ஒரு உத்தியும் இருக்கு அவங்க கிட்ட. இதை தவிர இன்னொரு மிக முக்கியமான உத்தி என்ன வச்சிருப்பாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னாக்க, அன்மேன்டு ட்ரோன்ஸ், அதாவது ஆள் இல்லாமல் செலுத்தக்கூடிய ட்ரோன்ஸ் இருக்குங்களா, அதுல வந்து 2 வகை இருக்கும். ஒண்ணு வந்து நேரா போய் அந்த மைன்ஸ் அட்டாக் பண்ணி வெடிக்க செய்து அந்த ட்ரோன்ஸ் சேதமான பரவாயில்லன்னு சொல்லிட்டு விட்டுருவாங்க. அது குறைந்தபட்ச செலவு தான். அதே சமயத்துல இன்னொன்னு என்ன பண்ணுவாங்கன்னாக்க, அது வந்து அதாவது டீகாய் ட்ரோன்ஸ் அப்படிங்கிற மாதிரி, அதாவது அந்த மைன்ஸ்ல போய் படுற மாதிரி படம் வெடிச்சிடும், ஆனா அது வந்து இந்த ட்ரோன்ஸ் வந்து ஒன்றும் பெரிய இது கிடையாது. அந்த மாதிரி ஒரு இது இருக்கு. இன்னொரு முக்கியமான இது என்னன்னாக்க, ஹெலிகாப்டர்ஸ் வச்சிருக்காங்க. இந்த ஹெலிகாப்டர்ஸ்ல வந்து என்னன்னா, மேக்னெட்டிக் டிடெக்ஷன் அப்படின்னு, அதாவது இந்த மேக்னெட்டிக், அது ஒரு டைப்பான எக்யூப்மெண்ட். அது சில நான் பார்த்தேன் இந்த விக்கிபீடியாலலாம் போய், அது வந்து மேக்னெட்டிக் ஸ்லெட்ஜ் அப்படின்னுவாங்க. நீங்க பார்த்துருப்பீங்க, இந்த பனி சறுக்குல எப்படி சறுக்கிக்கிட்டு போறாங்கல்ல, ஒரு ஸ்லெட்ஜ்னு ஒரு சக்கரமே இருக்காது, வெறும் இது மட்டும், அந்த மாதிரி மேக்னெட்டிக் ஸ்லெட் அப்படின்னு ஒன்று வச்சிருக்காங்க. அது என்ன போகணும்னா, அதை தண்ணி உள்ள இறக்கிடுவாங்க. ஹெலிகாப்டர் அந்த இடத்துக்கிட்ட போயிட்டு தண்ணி உள்ள இறக்கிட்டான், அது அப்படியே ஸ்லைடு பண்ணிக்கிட்டு போய் இந்த மைன்ஸை கண்டுபிடிக்கும். அதுக்கப்புறம் அந்த ஹெலிகாப்டர்ல இருக்கக்கூடிய சாதனங்களை வச்சு, தொழில்நுட்பத்தை வச்சு இந்த மைன்ஸை டீஆக்டிவேட் பண்றதோ இல்லை எடுத்து தூக்கி எறியறதோ அந்த மாதிரி செய்வாங்க. இந்த மாதிரி பலவிதமான உத்திகள், இந்த மைன்ஸை எடுக்கிறதுக்கான நடவடிக்கையில ஈடுபடக்கூடிய எல்லா சாத்தியக்கூறுகளும் வசதிகளும் அமெரிக்கா கிட்ட இருக்கு. அவங்களும் அதை முனைப்பா செய்யறதுக்கு முனையறாங்க, இல்லைன்னு சொல்லவே மாட்டேன். ஆனா என்ன பிரச்சனை அப்படின்னா, இதுல அள்ளி தெளிச்சிருக்காங்க. 4000க்கும் அதிகமான கன்னி வெடிகள் அந்த ஹோர்மோஸ் ஸ்ட்ரெயிட் முழுவதும் தெளிக்கப்பட்டுள்ளது. பெரும்பாலான பகுதிகளும் தெரியும். நம்பர் 1. இப்ப சப்போசிங் அமெரிக்காவினுடைய இந்த ஹெலிகாப்டரோ இல்ல ட்ரோன்ஸோ இல்ல கப்பலோ போய் அந்த இடத்துல ஏதோ ஒரு நடவடிக்கையில ஈடுபட்டாக்க,
ஈரான் என்ன கை கட்டிட்டு வேடிக்கை பார்த்துட்டு இருக்காங்க? அவங்க சாதாரணமாவே அவ்வளவு பெரிய வல்லரசு நாட பாத்துக்கங்க. இன்னைக்கு 28ல இருந்து உங்களுக்கு மார்ச் ஏப்ரல் 61 நாள் ஆயிடுச்சு. இப்ப வந்து ஒரு வாரம் வச்சுக்கங்களேன், மே மாசம் ஒரு வாரம், அதாவது 7ஆம் தேதி 6ஆம் தேதி இந்த இதை வந்து இதுக்கு முன்னாடியே நான் ப்ரிப்பேர் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். ஸோ கிட்டத்தட்ட 62 நாள் 63 நாள் ஆகுது போர். 65 நாள் வரைக்கும் ஈரானால மிகப்பெரிய உலகத்தின் வல்லரசை எதிர்த்து தாக்கு பிடிச்சு நிக்க முடியுதுன்னா, ஏற்கனவே பல வீடியோல சொன்ன மாதிரி தான், அவங்க கிட்ட பணத்துக்கு குறைவு கிடையாது. பின்னாடியில இருந்து ரஷ்யா அண்ட் ஆர்என்சி, ரஷ்யா அண்ட் சைனா மிகப்பெரிய அளவுல சப்போர்ட் பண்ணிட்டு இருக்காங்க அப்படிங்கறதையும் நம்ம பாக்குறோம். ஸோ இது அவ்வளவு ஈஸியா வந்து ஒன்னும் ஈரான் அடி பணிஞ்சு சரண்டர் ஆகி போயிடாது, தோத்து போயிடாது. இது கண்டினியூ ஆகும். ஏன்னா அவங்க வந்து வெறி பிடிச்சவங்க. அவங்க மத அடிப்படையில தான் அந்த நாடே இருக்குன்னா அவங்களுக்கு அதுதான் முக்கியம் அப்படின்னும் போது அவங்கள நீங்க ஒண்ணுமே செய்ய முடியாது. அவங்க வந்து தற்கொலை படையே வச்சிருக்காங்க. அப்புறம் வந்து உயிருக்கு அவங்க பொறுத்த வரைக்கும் அவ்வளவு ஒன்றும் பெரிய கவலைப்பட மாட்டாங்க தியாகம் பண்றதுக்கு. அந்த மாதிரி தான் அவங்க. ஸோ இப்போ இந்த மாதிரி இடத்துல தான் நான் என்ன சொல்றேன்னா, ஈரான் கை கட்டிட்டு வேடிக்கை அவங்க என்ன பண்ணுவாங்க, ட்ரோன்ஸ்னால இவங்களை அமெரிக்காவினுடைய கடற்படையோ மற்றவர்களையோ அட்டாக் பண்ணுவாங்க, தாக்குதல் நடக்கும். அதுக்கப்புறம் மிசைல்ஸ் அட்டாக் நடக்கும். இதுக்கப்புறம் வேணுமெண்டே வந்து இந்த நான் சொன்ன மாதிரி இந்த சி பெட் அந்த புதைக்கப்பட்ட மைன்ஸ் அதை ஆக்டிவேட் பண்றதுக்கு சான்ஸ், அதுக்கப்புறம் ராக்கெட் மைன்ஸ் ஆக்டிவேட் பண்றதுக்கு சான்ஸ். இந்த மாதிரி ஒரு சில ஆபத்துகள்ல பல ஆபத்துக்கள் அமெரிக்க கடற்படையை சூழ்ந்து நிற்பதனால அமெரிக்க கடற்படையோ ட்ரம்ப் நினைக்கிற மாதிரியோ அவ்வளவு சீக்கிரமாக இதை எல்லாத்தையும் அகற்றிவிட முடியவில்லை அவர்களால். அதனால காலதாமதம் ஆகிட்டு தான் இருக்கு. இது எவ்வளவு நாள் ஆகும் அப்படிங்கிறதுக்கு பென்டகன்ல இருக்கிற, பென்டகன்ங்கிறது வந்து அமெரிக்க இராணுவத்தினுடைய தலைமைச் செயலகம், தலைமையகம். அங்க இருக்கிற பல ராணுவ அதிகாரிகள் என்ன சொல்லியிருக்காங்க அப்படி, குறைந்தபட்சம் 6 மாசம் ஆகும் இந்த மைன்ஸ் எல்லாம் எடுத்து சுத்தமா அந்த இடத்த கிளீன் பண்றதுக்கு 6 மாசத்துக்கு மேல கூட ஆகணும். இப்ப நீங்க யோசிச்சு பாருங்க, நான் சொன்னேன்னா இல்லையா, ஆரம்பிச்சு 2 மாசம், இவங்க 8ல இருந்து 10 மாசம் ஆகும்னு சொன்னல, இது இன்னும் கூட ஜாஸ்தி ஆகும்ன்றது இப்ப வர வர நான் படிக்கிற நியூஸ்ல தெரிஞ்சுக்கிட்டு வரேன். இன்னும் அதிகமாக கூட போகலாம் அப்படின்ட்டு. ஆக மொத்தம் பென்டகனே 6 மாசம் எதிர்பார்க்கும் போது எப்படி போர் நிறுத்துக்கிறதுக்கு வரும்? இதுதான் முக்கியமான பிரச்சனை. ஆக மொத்தம் நம்ம என்ன பார்க்கிறோம் அப்படின்னா, ஐஆர்ஜிசி ஈரானுடைய ராணுவம் அவ்வளவு சுலபமா அமெரிக்காவை வெற்றி அடைய விட்டுவிட மாட்டார்கள். இந்த மைண்ட் ஸ்வீப்பிங் அப்படிங்கிறது வந்து அவ்வளவு சுலபமா நடக்க விட மாட்டார்கள். இதை தாண்டி என்ன பண்ணிருக்காங்கன்னா, ஐஆர்ஜிசி கிட்டேயே கேட்டிருக்காங்க, பத்திரிகைகள்லாம் செய்திகள்லாம் கேட்டிருக்கோம், அப்பா நீங்க இந்த மாதிரி மைண்ட்ஸ் எல்லாம் வச்சிருக்கீங்களே, எப்படி வச்சிருக்கீங்க, நீங்க பாதுகாப்பான, அதாவது இப்ப அவங்க என்ன பண்ணிட்டாங்கன்னா, இந்த ஸ்ட்ரெய்ட் ஆஃப் ஹோர்மூஸை கடந்து வரக்கூடிய கப்பல்கள் எல்லாத்துக்குமே வரி விதிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஒரு டன்னுக்கு இவ்வளவு அப்படிங்கிற மாதிரி வரி விதிச்சு, ஏன்னா ஈரானுக்கு பணம் வேணும், அவங்க அந்த இடத்த அவங்க ஆக்கிரமிச்சு வச்சிருக்காங்க. அதனால நீங்க அந்த வழியா வரும்போது உங்களுக்கு பணம் கட்டுறோம், ஆனா பாதுகாப்பை பத்தி மிகப்பெரிய கேள்விக்குறியா இருக்கு. எப்படி நீங்க எங்களுக்கு பாதுகாப்பா சொல்லுவீங்கன்னா, அவங்க வந்து சில வழித்தடங்களை பாதுகாப்பா மேப்பிங் பண்ணி வச்சிருக்காங்க. சரி, அப்ப அதே வழித்தடத்துல மற்றவங்களும் வந்துட முடியாதா அப்படின்னா, அப்ப சொல்றாங்களாம், எங்களுக்கு ஏதோ பாதுகாப்புன்னு சொல்றமே தவிர எங்களுக்கே கன்னி வெடிகளை எந்தெந்த இடத்துல வச்சிருக்கோங்கிற மேப் வச்சிருந்தோம், அது எல்லாமே கொஞ்சம் மாறிடுச்சு, எங்க என்ன இருக்குங்கிறது எங்களுக்கே தெரியாது அப்படின்னு. என்னுடைய பார்வையில அதெல்லாம் கிடையாது. இவங்க வந்து ஈரான் வந்து அந்த ஒரு விஷயத்துல எங்களுக்கு மேப்பிங்கே தெரியாது, கன்னி வெடிகள் எங்கெங்க இருக்குங்கிறது அப்படின்னு சொல்றது வந்து என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு பொய்யான செய்தி தான். அவங்க சும்மா வந்து மக்களை அடுத்த நாடுகளை ஏமாற்றுறாங்க. அவங்களுக்கு வேண்டியது அவங்களுக்கு அப்புறம் எப்படி சேஃப் பேசேஜ் நாங்க கொடுக்க முடியும்? நாங்க சொல்ற கடல் வழித்தட வழியா நீங்க போங்க, எங்களுக்கு கப்பம் கட்டுங்க, நாங்க உங்களுக்கு பாதுகாப்பா உங்களை வழி அனுப்பி வைக்கிறோம், எண்ணெயோ இல்ல வேற எந்த எரிபொருளுமோ உங்களுக்கு அனுப்பி வைக்கிறோம், இல்ல மற்ற சரக்கு கப்பல்களையும் நாங்க ஈஸியா அனுப்பி வைக்கிறோம். ஆனா ராணுவ கப்பல், குறிப்பா அமெரிக்கா, ஐரோப்பா, இஸ்ரேல் இதனுடைய இது எதையுமே நாங்க அனுப்ப முடியாது, செய்ய முடியாது அப்படிங்கிற மாதிரி ஒரு நிலைப்பாடு இருக்கும்போது நமக்கு அதுலயும் சந்தேகம் வரத்தான் வருது. ஸோ இந்த மாதிரி ஒரு இதுல இந்த மாதிரி பல செய்திகளும் நியூயார்க் டைம்ஸ் மாதிரி பத்திரிகைகள் எல்லாமும் நிறைய வந்திருக்கு. ஸோ இதுதான் இந்த கன்னி வெடிகளை பற்றிய ஒரு தகவல். ஈரான் வந்து அதனாலதான் ரொம்ப ஒரு தைரியத்தோடையும் ஒரு கான்பிடன்ஸ் சொல்லுவாங்கல்ல, நம்பிக்கையோடையும் இருக்காங்க. அமெரிக்காவால ஈரானை அவ்வளவு சீக்கிரமா வீழ்த்த முடியாதுங்கிற நம்பிக்கை அவங்களுக்கு ரொம்ப உறுதியா இருக்காங்க. நமக்கும் இதெல்லாம் பார்க்கும்போது இது காலதாமதம் ஆகும். அதாவது அமெரிக்காவால வீழ்த்த முடியாதுங்கிறது கிடையாது, ஏன்னா மிக வலிமையான ராணுவம்,
கடற்படை தவிர ஏர்போர்ட்ஸ் எல்லாமே இருக்கு அவங்க கிட்ட. ஆனால் சங்கடங்கள், ஆபத்துக்கள் மிக மிக அதிகம். சரி, இது ஆபத்துக்கள் அமெரிக்காவுக்கும் அந்த கடற்படை அந்த இராணுவத்திற்கு மட்டும்தான் அப்படின்னா இல்ல. உலகத்துல இருக்கிற எல்லா வர்த்தகங்களுக்கும் இது மிகப்பெரிய அச்சுறுத்தல், மிகப்பெரிய ஆபத்து, அளவிட முடியாத ஆபத்தாக இருக்கு அப்படிங்கிறது தான் இறுதியான செய்தி இது. அதனாலதான் பல நிகழ்வுகள் தொடர்ந்து நகர்ந்துகிட்டே இருக்கு அப்படிங்கிறதும். ஸோ உங்க கருத்துக்களை பதிவிடவும் நன்றி, வணக்கம்.